அப்புறம் கல்வராயன் மலை மற்றும் ஜவ்வாது மலை ஆகிய மலைப்பகுதிகளில் கள்ளச்சாராய வியாபாரம் உள்ளிட்ட அந்த மக்களின் சமூக பொருளாதார நிலைமை தொடர்பாக கடந்த ஜூன் 24ஆம் தேதி தமிழக அரசு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சரமாரியாக கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அதில் கல்வராயன் மலைவாழ் மக்களின் தற்போதைய நிலை என்ன, கல்வராயன் மலைப்பகுதிக்கு கோட்டாட்சியர், வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சென்று அவர்களது வாழ்க்கை நிலையை பார்த்திருக்கிறார்களா, பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் அந்த நிதி திட்டங்கள் கல்வராயன் மலைவாழ் மக்களுக்கு சென்றடைகிறதா, இத்தனை ஆண்டுகாலமாக வருவாய்த்துறையும் மாவட்ட நிர்வாகமும் என்ன செய்து கொண்டிருந்தது, அவர்களது வாழ்நிலை மேம்படாமல் அவர்கள் கள்ளச்சாராயம் மற்றும் சட்டவிரோத செயல்களில் அவர்கள் ஈடுபடுவதற்கு காரணமாக இருப்பது அரசு நிர்வாகத்தின் செயலின்மையா என்று பல்வேறு கேள்விகளை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். மலைவாழ் பழங்குடி மக்களுக்கான திட்டங்கள் மற்றும் அவர்களுக்கான சலுகைகள், உதவிகள் ஆகியவை அந்த பகுதி மக்களுக்கு, அந்த மலைவாழ் மக்களுக்கு உரிய முறையில் சென்றடைந்தால் அவர்கள் மைய நீரோட்டத்தில் மக்களின் வாழ்க்கையோடு அந்த நகர நிர்வாகத்தோடு மாவட்ட நிர்வாகத்தோடு கலந்து அவர்களது வாழ்நிலை மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் அவர்கள் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பது தொடர்பாகவும் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை இன்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை நோக்கி எழுப்பியிருக்கிறார்கள். இதன் மூலமாக கல்வராயன் மலைவாழ் பகுதியில் மலைவாழ் மக்களுக்கான திட்டங்களை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆபரகம்.